Good morning students. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா problem number 3.16. Okay பாப்பா. A series RLC circuits with a resistance of 50 ohm and a capacitor of 4 microfarad and an inductance of 0.15 வந்து Henry. Okay வா. So it is connected across the 230 volt 50 hertz வந்து supply. என்ன சொல்றாங்க? ஒரு resistance, ஒரு inductance and ஒரு capacitance இருக்குது. இது மூணு என்ன பண்றாங்க? ஒரு across the ஒரு AC supplyயோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளவுப்பா அது? 230 volt 50 hertz AC supply. ஓகேப்பா. ஸோ ஒவ்வொரு பராமீட்டருக்குரிய வேல்யூஸ் கொடுத்தாங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் 50 ohm அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸ் 4 microfarad. ஸோ வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இண்டக்டன்ஸ் இஸ் 0.15 ஹென்ரி. ஸோ இண்டக்டன்ஸோட வேல்யூ எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு RLC வேல்யூ அண்ட் ஏசி சப்ளை வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். என்னப்பா கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் determine the impedance. ஓகே, ஸோ இம்பிடன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பிடன்ஸ் ஃபார்முலா என்ன? RLC சீரிஸ் சர்க்யூட்ஸ் மீன்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம். ஓகேவா, லாஸ்ட் கிளாஸில் என்னப்பா பார்த்தோம்? RLC சீரிஸ் சர்க்யூட் வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் இம்பிடன்ஸ்? இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC தி ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா, ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்? இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ இங்கே XL வேல்யூ XC வேல்யூ தெரிஞ்சு நம்ம கொடுத்துருக்கிறது RLC தான் கொடுத்துருக்காங்க. ஸோ XL XC வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் XL? XL is equal to 2 pi FL and XC, what's the formula for XC? XC is equal to 1 by 2 pi FC. So என்ன பண்றீங்க? 1 divided by 2 into pi into Fக்கு பல என்ன பண்றீங்க? 50 hertz அப்ளை பண்ணுங்க. கெப்பாசிட்டன்ஸ்க்கு வேல்யூ பண்ண அது 4 microfarad or 40 வந்து microfarad போட்டுக்கோங்க. இங்கே நம்மளுக்கு சம்மில் 4 மைக்ரோஃபேரட் கொடுத்துருக்காங்க, பட் இங்கே வந்து 40 மைக்ரோஃபேரட்னு வச்சு தான் செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதனால் 40 மைக்ரோஃபேரட் எடுத்துக்கோங்க சம்முக்கு. ஓகே, எக்ஸ்எல்ஸ் ஈக்குவல் டு 2 பை எஃப்எல். ஸோ 2 பை எஃப்எல் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் வாட்ஸ் ஆன்சர் ஃபார் எக்ஸ்எல் பா 47.12 ஓம். எக்ஸியோட வேல்யூ எவ்வளோப்பா? 79.58 ஓம். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆரோட வேல்யூ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். ஸோ வாட்ஸ் த ஆன்சர்? 59.61 ஓம். ஓகே, பவர் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா? காஸ் தீட்டா. ஓகே, ஸோ பவர் ஃபேக்டர்னா என்ன பண்ணும்? RLC சீரிஸ் சர்க்யூட் மீன்ஸ் வாட் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் பவர் ஃபேக்டர்? R by Z. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ R by Z is equal to ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் வந்து 50 டிவைட் பை இசட்டோட வேல்யூஸ் 59.61. அப்போ வாட்ஸ் ஃபைனல் ஆன்சர் இஸ் 0.84. ஸோ சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐக்கு என்னப்பா ஃபார்முலா? V by Z. ஸோ வியோட இருந்தது 230 வோல்ட் டிவைட் பை இசட் வேல்யூஸ் வந்து 59.61. So what's the answer? 3.858 ampere. Okay, so what's the formula for power? Power can have a formula VI cos theta. So voltage of the value is 230 into current of the value is 3. இப்போ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளவு? 3.858 into cos theta. Cos theta ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்னது? பவர் ஃபேக்டரோட வேல்யூ சொல்லுது 0.84. ஸோ மூணையும் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா சால்வ் பண்ணும்போது ஃபைனலி we can get the answer is 745.36 watts. ஸோ இந்த வேல்யூலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கால்குலேட்டரில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வந்து என்ன பண்ணுங்கள்? ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேப்பா, ஸோ இப்போ நல்லா புரியுதா? RLC சீரிஸ் சர்க்யூட்ஸ் கொடுத்து இம்பிடன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணால் ஃபார்முலா என்னப்பா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC தி ஹோல் ஸ்கொயர். What's the formula for power factor? Power factor is equal to எப்படி பண்ணி நோட் பண்ணுவாங்க? cos theta. So power factor formula என்னப்பா? R by Z. So resistance value, impedance value find out பண்ணா. XL ஓட formula என்னப்பா? 2 pi FL. XC ஓட value என்ன formula என்னப்பா? 1 by 2 pi FC. So circuit ஓட current calculate பண்ணுறதுக்கு formula என்ன? I is equal to V by Z. Okay, so power, what's the formula for power? Power na என்னது? V I voltage current multiply பண்ணி cos theta 1 power factor multiply பண்ணீங்க அப்படின்னா RLC சீரிஸ் இருக்கிற இன்ஸ்டன்டேனியஸ் பவர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா next was sum. இது வந்து என்னது? A coil of resistance 8 ohms and an inductance of 0.1 Henry is connected in series with a capacitor of 75 millifarad across a 240 volt 50 hertz supply. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு coil of resistance ஓட வேல்யூ, inductance ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு சீரிஸ் and connected with a series of வந்து ஒரு capacitors. கெப்பாசிட்டரோட வேல்யூ 75 வந்து millifarad. மில்லினாலும் மைக்ரோனாலும் வருதா? ஸோ 10 to the power minus 6 ஃபேரட். ஃபேரட்டுக்கு தான் என்னப்பா? FD அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஓகே,
நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் சர்க்யூட் கரண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா I is equal to V by Z. ஸோ V என்னது வோல்டேஜ் வேல்யூ எவ்வளோப்பா 240 வோல்ட் டிவைட் பை Z இம்பிடன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னப்பா ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC. XL ஃபார்முலா என்னப்பா 2 பை F1. XC யோட ஃபார்முலா என்னப்பா 1 by 2 பை FC. So 2 pi into 30 into resistor inductance oda value 0.1, so 31.42 ohm. அதே மாதிரி capacitance oda value 75 millifarad, so 75 into 10 to the power minus 6 என்னது farad. So XL oda value, XC oda value put whole square putting them now. What's the answer? 13.62 ohm. Okay. What's the answer for circuit current? Current formula I is equal to V by Z. So voltage oda value 240 volt divided by Z. Resistor impedance oda value 13.62. So what's the answer? 17.62 ampere. Okay. Next one for so subdivision B is power factor. So power factor formula resistance divided by Z. So resistance values another given sum level 8 divided by Z oda values நம்ம calculate பண்ணிருக்கோம்ப்பா 13.62 substitute பண்ணீங்கன்னா answer 0.59. Okay, next third subdivision என்ன கேட்டிருக்காங்க power. So the power consumed is equal to I squared into R. So I oda value நம்ம என்ன பண்ணிருக்கோம் இப்ப find out பண்ணிருக்கோம். First இதுல current oda value என்னப்பா இங்க 17.62 squared into resistance oda value multiply பண்ணீங்கன்னா எனக்கு finally get the answer is 2483.7 baht. Okay வா. So next நம்ம sum பார்க்க போறது என்ன அப்படின்னா a resistance of 3 ohms and inductive reactance of 8 ohms and a capacitive reactance of 4 ohms be connected in series and AC voltage of 200 volt applied across the other circuits. Okay, so resistance oda value 3 ohm, inductance oda value is 8 ohm and capacitance oda values எவ்வளவு கொடுத்திருக்காங்க 4 ohm. ஓகேவா. ஸோ RLC இதோட 3 வேல்யூம் கொடுத்து என்ன பண்றாங்க இதுக்கு அக்ராஸாக சீரிஸாக நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஏசி சப்ளை வோல்டேஜை நான் என்ன பண்ணுறேன் கனெக்ட் பண்ணுறேன் எவ்வளவு 200 வோல்ட் ஏசி சப்ளை. ஓகே, ஸோ என்னப்பா கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க இம்பிடன்ஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அண்ட் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா இசட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோப்பா இங்கே கொடுத்துருக்காங்க சம்மில் 3 square plus XL minus XC the whole square. XL value சொல்லவே 8 minus 4 the whole square. So substitute பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குது 5 ohm. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா கரண்ட். ஸோ கரண்ட் ஐக்கு ஃபார்முலா என்னப்பா V by Z. நமக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் வோல்டேஜ் வந்து கிவன் Z இம்பிடன்ஸ் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ரெண்டு சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குது கரண்டோட வேல்யூஸ் வந்து 40 ஆம்பியர். பவர் ஃபேக்டர் ஃபார்முலா என்னப்பா cos phi is equal to R by Z. Resistance divided by another impedance value. Resistance value is given, impedance value நம்ம find out பண்ணிருக்கோம். ரெண்டு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் 0.6. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன கால்குலேட் பண்ண போறோம் பவர் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா VI cos pi R I squared என்னது R. So voltage value is 200 into current எவ்வளவு 40 into cos pi value power factor equal to 0.6. சப்ஸ்டிட் பண்ண எவ்வளவுப்பா 4800 watts. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் என்ன கேட்டிருக்காங்க potential difference across the XL. Okay, potential difference across another XL value find out பண்ண சொல்லிருக்காங்க. So XL is equal to VL is equal to I into XL. So 40 into 8 is equal to எவ்வளவுப்பா 320 volts. Okay, next one potential difference across the XC. So XC கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்னப்பா I into XC. So I எவ்வளவு ஃபார்முலாப்பா 40 into XC ஓட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சு 4 ohm கொடுத்திருக்காங்க. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஓட வேல்யூ கொடுத்திருந்தனால அது ஓம்ல தான் கொடுப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ண டேரக்டா இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் potential difference across XL and potential difference across XC in volts கிடைச்சிடும். ஓகேவாப்பா, potential வந்தாலே அதோட யூனிட் என்னது வோல்ட். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன ஃபார்முலா பண்ணா 3.32 சம்ல வேற சம் என்னது a series circuit has resistance equal to 10 ohm and inductance equal to 50 millihenry and capacitance equal to 100 microfarad and supplied with 200 volt 50 என்னது 50 என்னது cycles per second 50 hertz frequency. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க impedance value calculate பண்ணனும். செகண்ட் ஒன் current, third one for power and fourth one for power factor and fifth one for என்னது voltage drop across the each element. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம given datas எல்லாம் எழுதிக்கலாம். சொல்யூஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க resistance value is 10 ohm and inductance value is 50 millihenry and capacitance value is 100 microfarad. Frequency is equal to 50 hertz. ஓகே,
So 50 என்னது into millihenry அப்படின்னா 10 to the power minus 3 henry and microfarad அப்படின்னா 100 into 10 to the power minus 6 farad. Okay. So frequency equal to 50 hertz கொடுத்துட்டாங்க. So formula என்னப்பா XL is equal to 2 pi FL. So 2 pi into 50 into L ஓட வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இண்டக்டன்ஸ் ஓட வேல்யூப்பா 50 millihenry சப்ஸ்டியூட் பண்ண என்னப்பா ஆன்சர் 15.71 ohm. And XC வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா 1 pi 2 pi FC. So 1 divided by 2 pi into frequency value into capacitance oda value எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100 microfarad 100 into 10 to the power minus 6. But what's the answer? 31.83 ohm. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு XL XC values தெரியும் அப்போ நம்ம என்ன calculate பண்ணிடலாம் impedance value வந்து calculate பண்ணிடலாம் ஓகேவாப்பா so impedance equal to Z is equal to square root of what's the formula for impedance R square plus XL minus XCD வந்து whole square so square root of and R ஓட value வந்து 10 square plus XL ஓட value சொல்லப்பா 15.71 minus XC ஓட value வந்து 31.83 so XC value தான் ஜாஸ்தியா இருக்கனால XC ல இருந்து நான் என்ன பண்றேன் XL value subtract பண்றேன் அப்புறம் அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சு ரெசிஸ்டன்ஸோட ஸ்கொயரால என்ன பண்றேன் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் என்ன பண்றோம் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் ஸோ வாட்ஸ் ஆன்சர் 18.97 வந்து ஓம் கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னப்பா கரண்ட் ஐக்கு ஃபார்முலா என்ன வோல்டேஜ் டிவைடட் பை இம்பிடன்ஸ் வேல்யூ ஸோ வோல்டேஜோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சம்ல கிவன் இஸ் 200 வோல்ட் டிவைடட் பை இம்பிடன்ஸ் வேல்யூ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்கோம் வாட்ஸ் த வேல்யூ ஃபார் இம்பிடன்ஸ் 18.97 வந்து ஓம் ஸோ ரெண்டையும் நீங்கள் கால்குலேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் கரண்ட் 10.54 ampere okay but next என்னது அப்படின்னா நமக்கு third subdivision is power calculate பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா I squared into R இப்போ தான் நம்ம I கண்டுபிடிச்சோம் அந்த வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி இன்ட்டு ரெசிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் பவர் வேல்யூ கிடச்சிரும் ஃபோர்த் சப்டிவிஷன் என்னப்பா கேட்டிருக்காங்க பவர் ஃபேக்டர் ஸோ பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இம்பிடன்ஸ் வேல்யூ ஸோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க 10 ohm divided by impedance values another 18.97 is equal to 0.52 another 7 okay next என்ன கேட்டிருக்காங்க voltage drop across the each another resistor okay each element அப்படினு கேட்காங்க so voltage drop across each element னா என்னென்ன circuits இருக்கு resistance inductance அதுக்கடுத்து capacitance okay அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் voltage drop across the resistance VR is equal to I into R voltage drop across the inductance L is equal to VL suffix L is equal to I into XL voltage drop across the capacitance VC is equal to I into XC okay so VR is equal to I into R I into the current ஓட வேல்யூ எவ்வளோப்பா 10.54 into resistance ஓட வேல்யூ எவ்வளோப்பா 10 கொடுத்துருக்காங்க சம்ல so what's the answer 105.4 volts okay next one for voltage drop across the inductance okay V suffix L is equal to I into XL so current ஓட value is 10.54 into XL ஓட value எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்ல 15.71 ohm so substitute பண்ணிங்க அப்படின்னா 65.58 என்னது volt okay next voltage drop across the capacitance formula என்ன VC is equal to I into XC okay current ஓட value is 10.54 into XC ஓட value 1/2 pi FC what's the answer 31.83 is equal to 335.45 volts okay அப்பா so நம்ம என்ன இது 5 subdivisions ஆன்சர் நம்ம என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா so இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் revision of RLC series circuits ஓட problems பார்த்திருக்கோம் okay RLC series circuits with resistance inductance and capacitance value கொடுத்து AC supply voltage கொடுத்து impedance value calculate பண்ண சொன்னா formula என்னப்பா what's the formula for impedance formula Z is equal to square root of R square plus XL minus XCD another whole square XL minus XCD whole square so that's the formula for XL is equal to another 2 pi FL and X is equal to 1 divided by 2 pi another FC what's the formula for power factor calculate பண்ணா அப்படின்னா என்னது R by Z okay so R by Z ஓட value substitute பண்ணுங்க next இதை calculate பண்ணிடலாம் next circuit ஓட current கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணோம் I is equal to V by Z so voltage ஓட value divided by impedance ஓட value okay next என்ன பண்றோம் பவருக்கு என்ன ஃபார்முலா VI cos theta இப்போ VI cos theta என்ன பண்றோம் வோல்டேஜ் கரண்ட்டை மல்டிப்ளை பண்ணி cos theta-வால மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துரும் நம்மளுக்கு பவர் வேல்யூ என்னது நம்மளுக்கு கிடைச்சிரும் ஓகேப்பா இது ஒரு விதமான சம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூலாம் கொடுத்து பண்ற மாதிரி கேட்டாங்கன்னா அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஓகே இது இந்த சம்
இந்த சம்மில் வந்து நமக்கு என்னென்ன கொடுத்தாங்க தனியாக தான் இந்த ரெண்டாவது சம் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் வந்து கெப்பாசிட்டன்ஸ் அந்த வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இசட்டோட வேல்யூ கரெக்ட்லி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ் இது என்னது ஹோல் ஸ்கொயர். ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஹவர் என்னது கரண்ட்டுக்கு என்னப்பா ஃபார்முலா I is equal to V by என்னது Z. ஓகே அப்போ வியோட வேல்யூ டிவைட் பை இம்பிடன்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கரண்ட்டோட வேல்யூ கிடைக்கும். ஓகே பவர் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை இம்பிடன்ஸ் வேல்யூ. ஸோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 3 டிவைட் பை என்னது இம்பிடன்ஸோட வேல்யூ 5. ஸோ ஆட்ஸ் ஆன்சர் 0.6. பவர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா விஐ காஸ் பையால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி எக்ஸ்எல் வேல்யூஸ் VL is equal to I into XL and potential difference across X is equal to V sub X is equal to I into XC. So 40 into 4 is equal to 116 of the volts. Okay பாப்பா. இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சீரிஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் இதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஈச் எலமெண்ட் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ட்ராப் அண்ட் இண்டக்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ட்ராப் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னா V சஃபிக்ஸ் R அண்ட் V சஃபிக்ஸ் L அண்ட் V சஃபிக்ஸ் C கேட்டிருக்காங்க. ஸோ I into R, I into XL அண்ட் I into என்னது XC. ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் ட்ரையாங்கிள். பவர் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்னா ஒரு மின்சுற்றின் அப்பேரண்ட் பவர் அண்ட் ஆக்டிவ் பவர் மற்றும் ரியாக்டிவ் பவர் ஆகிய 3 பவரையும் ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாக குறிப்பிடுவதை தான் என்ன சொல்கிறாங்க பவர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா ஸோ பவர் ட்ரையாங்கிள்னா என்னப்பா ஒரு மின் சுற்றுல ஒரு சர்க்கியூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு மின் சுற்றுல நான் என்ன பண்ணுறேன் ஆக்டிவ் பவர் அப்பேரண்ட் பவர் மற்றும் என்னது ரியல் பவர் அப்பேரண்ட் பவர் ஆக்டிவ் பவர் மற்றும் ரியாக்டிவ் பவர் இந்த 3 பவரையும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு செங்கோண முக்கோணத்தின் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நான் என்ன பண்ண ரெப்ரசென்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னப்பா பவர் ட்ரையாங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேப்பா ஸோ பவர் ட்ரையாங்கிள்னா என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சா ஒரு மின்சுற்றின் அப்பேரண்ட் பவர் ஆக்டிவ் பவர் மற்றும் ரியாக்டிவ் பவர் ஆகிய 3 பவரையும் ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாக குறிப்பிடுவதே என்னது பவர் ட்ரையாங்கிள் என்கிறோம். ஓகே பவர் ட்ரையாங்கிள் என்கிறோம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா VI cos pi. VI cos pi என்னப்பா ட்ரூ பவர் ஆர் ஆக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இது பொதுவாக கிலோவாட்டில் குறிக்கப்படுகிறது. VI cos pi என்னப்பா அது ட்ரூ பவர் ஆர் ஆக்டிவ் என்னது பவர். ஓகே அண்ட் VI என்னது அப்பேரண்ட் பவர் இது பொதுவாக கிலோவாட் ஆம்பியரில் குறிக்கப்படுகிறது. VI என்னது அப்பேரண்ட் பவர் இது பொதுவாக கிலோவாட் ஆம்பியரில் குறிக்கப்படுகிறது. VI sin pi. VI cos pi னா ஆக்டிவ் பவர். VI sin pi னா ரியாக்டிவ் பவர். ஆக்டிவ் ரியாக்டிவ் VI மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது அப்பேரண்ட் பவர். அப்பேரண்ட் பண்ணால் வோல்டேஜும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறது. வோல்டேஜ் வந்து கிலோ வோல்ட்டில் எழுதிக்கிறாங்க. கரண்ட் வந்து ஆம்பியர் வந்து கிலோ வோல்ட் ஆம்பியர். அண்ட் VI cos pi வந்து ட்ரூ பவர் ஆர் ஆக்டிவ் பவர். ஆக்டிவ் பண்ணால் கிலோ வாட்டில் குறிக்கப்படுகிறது. VI sin pi ரியாக்டிவ் பவர். ரியாக்டிவ் பவர் அப்படின்னா என்ன கிலோவாட் ஆம்பியர் அண்ட் அவர். ஓகே எழுதி குறிக்கப்படுகிறது. ஓகே ஸோ கிலோவாட் அண்ட் KVA KVAR கிலோவாட் ஆம்பியர். ஸோ இவை மூன்றிற்கும் வரையப்படும் வெக்டார் டயக்ராம் தான் படத்தில் கொடுக்கப்படுது. ஸோ பவர் ட்ரையாங்கிளில் இருந்து KVA is equal to கிலோவாட் ஆம்பியர் கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிலோவாட் ஸ்கொயர் ப்ளஸ் KVAR வந்து ஸ்கொயர். ஸோ பவர் ஃபேக்டர் காஸ் பை is equal to கிலோவாட் டிவைடட் பை KVA. ஸோ ஃப்ரம் தி பவர் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் நல்லா வச்சுக்கோ ஆக்டிவ் பவர்னா என்ன அப்பேரண்ட் பவர்னா என்ன ரியல் பவர்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா ஆக்டிவ் பவர்னா என்ன அப்படின்னா VI cos pi அண்ட் அப்பேரண்ட் பவர்னா என்ன வோல்டேஜ் இன்டு கரண்ட் அண்ட் ரியாக்டிவ் ஆக்டிவ் பவர் சொல்லியாச்சு அப்பேரண்ட் பவர் சொல்லிட்டோம் அண்ட் ரியாக்டிவ் பவர் கால்குலேட் பண்ணால் என்னப்பா ஃபார்முலா VI sin pi. ஓகேவா ஸோ இதோட மூணுக்கும் யூனிட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அது ஆக்டிவ் பவரோட யூனிட் வந்து கிலோவாட் அண்ட் அப்பேரண்ட் பவரோட யூனிட் இஸ் கிலோவாட் ஆம்பியர் அண்ட் எனது ரியாக்டிவ் பவரோட யூனிட் இஸ் கிலோவாட் ஆம்பியர் அவர். ஓகேவா ஸோ இது வந்து பவர் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து பவர் ஃபேக்டர் ஃப்ரம் த ட்ரையாங்கிள் பவர் ட்ரையாங்கிளிலிருந்து பவர் ஃபேக்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா காஸ் பை இஸ் ஈக்குவல் டு கிலோவாட் டிவைடட் பை KVA. கிலோவாட் என்னது டிவைடட் பை KVA. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரலல் ஏசி சர்க்கியூட்ஸ். ஓகே பேரலல் ஏசி சர்க்கியூட்ஸ்னால் என்ன ஏசி பேரலல் சர்க்கியூட்டில் டிசி பேரலல் சர்க்கியூட்டை போல ஒவ்வொரு பிரான்ச்சிலும் உள்ள வோல்டேஜ் ட்ராப் சமமாக இருக்கும். ஏசி பேரலல் சர்க்கியூட்டில் டிசி பேரலல் சர்க்கியூட்டுமே ஒவ்வொரு பிரான்ச்லேயும் உள்ள வோல்டேஜ் ட்ராப்போட வேல்யூ வந்து என்ன இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் மின்சுற்றின் மொத்த கரண்டின் அளவானது எல்லா பிரான்ச் கரண்டின் வெக்டார்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். ஆனால் மின்சுற்றில் உள்ள கரண்ட் சர்க்குலேட்டிங் ஆஃப் கரண்ட் த்ரூ த சர்க்கியூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும்
ஒவ்வொரு எலமெண்ட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட கூட்டுத்தொகைக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவாப்பா? ஸோ அதான் என்னது பேரலல் ஏசி சர்க்யூட்ஸ். ஓகே. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சிலும் உள்ள கரண்ட்டின் மதிப்பானது அதன் இம்பிடன்ஸோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி என்னது இருக்கும். ஓகே. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சிலும் உள்ள கரண்ட்டின் மதிப்பானது அதன் இம்பிடன்ஸோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இந்த பேரலல் ஏசி சர்க்யூட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் மெத்தட் ஆஃப் சால்விங் தி பேரலல் ஏசி சர்க்யூட்ஸ். ஸோ இந்த பேரலல் ஏசி சர்க்யூட்டை கீழ்கண்ட முறைகளில் தீர்வு செய்யலாம். எப்படிப்பா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து vector or phasor method, second one வந்து என்னது phasor algebra method, and third one for என்னது admittance method. okay, so phasor method or vector diagram method னா என்ன ஃபார்முலா? என்னப்பா? ஃபேஸார் டயக்ராம் மெத்தடை பயன்படுத்தி 2 பிரான்ச் உடைய ஏசி பேரலல் சர்க்யூட்டை மட்டுமே தீர்வு காணலாம். 2 பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். ஓகே, இந்த 2 பிரான்ச் கொண்ட ஒரு ஏசி பேரலல் சர்க்யூட்டை மட்டும்தான் எனது தீர்வு காண இயலும். ஸோ 2 பிரான்ச் உடைய பேரலல் சர்க்யூட்டினுடைய படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இந்த பேரலல் சர்க்யூட்டுக்கு வோல்டேஜ் என்ற V என்ற ஏசி சப்ளை வோல்டேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த கேபிட்டல் Vன்றது இருக்குல்ல, அந்த ஏசி சப்ளை வோல்டேஜை நான் என்ன பண்ணேன், 2 பிரான்ச்சுக்கு அக்ராஸாக நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பிரான்ச் 1ல் பிரான்ச் 1 என்ன பிரான்ச்ப்பா? ஆர்சி சீரிஸ் சர்க்யூட்டோட பிரான்ச். ஏன்னா ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். ஸோ என்ன சர்க்யூட் இது? ஆர்சி ரெசிஸ்டன்ஸ், ஆர்சி சீரிஸ் சர்க்யூட். ஓகே. ஸோ பிரான்ச் 1ல் இம்பிடன்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா? Z1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் R1 ஸ்கொயர் ப்ளஸ் XC1 ஸ்கொயர். ஓகே, இதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? I1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். I1க்கு ஃபார்முலா என்ன? V/Z1. அங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர்சி சீரிஸ் சர்க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா Z1க்கு ஃபார்முலா என்னப்பா? R1 ஸ்கொயர் ப்ளஸ் XC1 ஸ்கொயர். அப்போ I1க்கு ஃபார்முலா என்ன? V/Z1. Pi1 அப்படின்னா என்னது? tan inverse ஆஃப் B/A. ஸோ Bயோட வேல்யூ வந்து XC1 divided by என்னது? ரெசிஸ்டன்ஸ் R1. ஓகே. அண்ட் பிரான்ச் 1ல் செல்லும் கரண்ட் I சப்ளை வோல்டேஜ் Vக்கு 90 டிகிரி லீடாக இருக்கும். ஏனென்றால் பிரான்ச் 1I வந்து ஒரு ஆர்சி சீரிஸ் சர்க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் I ஆனது வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் Vக்கு என்னப்பா இருக்கும்? 90 டிகிரி லீடிங்காக இருக்கும். இப்போ பிரான்ச் 2ல் Z2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். இப்போ செகண்ட் பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா இருக்கு? செகண்ட் பிரான்ச்சில் ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட் இருக்குது. ஓகே. அப்போ ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? கரண்ட் வந்து வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் Vக்கு 90 டிகிரி என்னது லேக்காக இருக்கும். கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் அப்படின்னா லீடாக இருக்கும். அண்ட் இண்டக்டிவ் சர்க்யூட்ஸ் அப்படின்னா என்ன இருக்கும்? லேக்காக இருக்கும். ஓகே. ஸோ காரணம் 2 பிரான்ச் 2 வந்து ஒரு ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்ஸ். ஓகே. ஃப்ரம் த வெக்டார் டயக்ராமத்திலிருந்து சர்க்யூட் கரண்ட் ஐயின் மதிப்பான கேபிட்டல் டோட்டல் கரண்ட் ஐயின் மதிப்பானது என்ன இருக்கும்? I1 மற்றும் I2 இந்த 2 கரண்ட்டோட கூட்டுத்தொகைக்கு ஈக்குவல். ஸோ இந்த ஐன்ற வழி வந்து இந்த I2 கரண்ட் ப்ளஸ் இந்த I1 கரண்ட் ரெண்டையும் கூட்டினோம்னா எனக்கு என்ன கிடச்சிடும்? இங்கே I1ஓட வேல்யூஸ் வந்து கண்டுச்சிடலாம். ஓகே. ஸோ இந்த பேரலல் சர்க்யூட்டில் செல்லும் கரண்ட் I மற்றும் ஃபேஸ் ஆங்கிள் பை. ஓகேவா? ஒரு ஏசி பேரலல் சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டையும் அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ஃபேஸ் ஆங்கிளையும் கண்டுபிடிக்கிறதுக்கு I1 மற்றும் I2 2 கரண்ட்டுகள் ரெக்டாங்குலர் காம்பனன்ட் மூலம் தீர்வு காணலாம். ஸோ 2 கரண்ட்டோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா I1 I2 தான் 2 கரண்ட். அதோட ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா I1 cos ∅1 I2 cos ∅2. இது I2 இது I1 sin ∅1 இது I2 இது sin ∅2. ஓகேவா? ஸோ ரெக்டாங்குலர் காம்பனன்ட்ஸ் மூலம் தீர்வு காணலாம். இதற்கான டயக்ராம் தான் என்னது படத்தில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த I1 I2ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ரெக்டாங்குலர் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறேன். ஓகே. ஸோ I ஈக்குவல் டு என்னப்பா ஃபார்முலா கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் I cos ∅ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் I sin ∅ என்னது ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ஐக்கு பதிலாக I cos ∅ ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணுறீங்க? I1 இன்ட்டு cos ∅1 ப்ளஸ் I2 இன்ட்டு cos ∅2. ஸோ I sin ∅ ஈக்குவல் டு I2 sin ∅2 மைனஸ் I1 அது sin ∅1. ஃபார்முலா என்ன? I cos ∅க்கும் I sin ∅க்கும் இதை போய் நீங்கள் அங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். I cos ∅ என்ன ஃபார்முலா? I1 cos ∅1 ப்ளஸ் I2 cos ∅2. அடுத்து I sin ∅ அப்படின்னா I2 sin ∅2 மைனஸ் I1 sin ∅1. ஸோ இது அப்படியே அங்கே ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. I cos ∅ இடத்துல இருக்கிறது என்ன? I1 cos ∅1 ப்ளஸ் I2 cos ∅2 த ஹோல் ஸ்கொயர். அதுக்கடுத்து என்னது? ப்ளஸ் I sin ∅க்கு ஃபார்முலா என்னப்பா? I2 sin ∅ minus I2 sin ∅ the whole square. So tan pi is equal to I sin ∅ divided by I opposite side divided by another adjacent side. வருவாங்க இல்லையா? இல்லை adjacent side divided by opposite side இல்லை opposite side divided by another adjacent side. opposite side என்ன இருக்குங்க? sin pi. ஓகே. ஆப்போசிட் சைடு என்னப்பா இங்கே இருக்குது? sin pi divided by cos pi. ஸோ ஈக்குவல் டு அந்த y காம்பனன்ட் அண்ட் எக்ஸ் என்னது காம்பனன்ட். ஸோ சர்க்யூட்டோட பவர் ஃபேக்டர் cos pi is equal to அப்படின்னா ஃபார்முலா என்ன?
I cos pi divided by I into I compromise divided by என்னது I. ஸோ இதில் வந்து என்னென்னா பையோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா சர்க்கியூட்டோட டோட்டல் கரண்ட் I சப்ளை வோல்டேஜ் விக்கு லீடாக இருக்கும். அதாவது பையோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும், கரண்ட்டானது லேக்கிங்காக இருக்கும். ஞாபகம், கரண்ட்டோட வேல்யூ எப்படி டிபெண்ட் பண்ணோம் அப்படின்னா பையோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சுன்னா சர்க்கியூட்டில் கூடிய அந்த சப்ளை வோல்டேஜ் வந்து விக்கு வந்து லீடாக இருக்கும். ஓகே, அதே இது வந்து நம்மளுக்கு வந்து பை வந்து நெகட்டிவ் வேல்யூல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரண்ட்டானது லேக்கிங்காக இருக்கும். கரண்ட் வந்து என்ன இருக்கும், லேக்கிங்காக இருக்கும். ஓகேவாப்பா, whenever the pi value is positive அங்கே என்ன இருக்கும், அந்த சப்ளை வோல்டேஜ் விக்கு அது லீடாக இருக்கும். கரண்ட் ஐ ஆனது சப்ளை வோல்டேஜ் விக்கு என்னதுக்கும் லீடாக இருக்கும். அதாவது பையோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும், கரண்ட் ஐ ஆனது சப்ளை வோல்டேஜுக்கு லேக்காக என்னது இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அட்மிட்டன்ஸ் மெத்தட். அட்மிட்டன்ஸ் மெத்தடில் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அட்மிட்டன்ஸ்னா என்ன, ஓகே, கண்டக்டன்ஸ்னா என்ன, சசப்டன்ஸ்னா என்ன, இந்த விஷயத்துக்குலாம் நமக்கு என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் தெரியணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு புட் த ஹெட்டிங் இஸ் அட்மிட்டன்ஸ் மெத்தட். அட்மிட்டன்ஸ் மெத்தட்னா என்னப்பா அப்படின்னா ஒரு சர்க்கியூட்டின் அட்மிட்டன்ஸ் என்பது அதன் இம்பிடன்ஸின் தலைகீழ் விதியாகும். ஸோ இது y என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. இதன் அலகு இஸ் மோ. ஓகே, ஸோ ஒரு இம்பிடன்ஸோட ரெசிப்ரோக்கல் தான் என்ன அப்படின்னா அட்மிட்டன்ஸ். ஓகே, இம்பிடன்ஸோட ரெசிப்ரோக்கல் இஸ் என்னது அட்மிட்டன்ஸ். ஓகே, and another admittance y is equal to another 1 by z, I is equal to y is equal to 1 by z. கண்டக்டன்ஸோட வேல்யூக்கு ஃபார்முலா என்னப்பா, கண்டக்டன்ஸ் என்பது ரெசிஸ்டன்ஸினுடைய தலைகீழ் மதிப்பு. இம்பிடன்ஸோட தலைகீழ் அப்படின்னா அது வந்து என்னது அட்மிட்டன்ஸ். கண்டக்டன்ஸ் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட தலைகீழி. ஸோ கண்டக்டன்ஸ் என்பது ரெசிஸ்டன்ஸின் தலைகீழ் விகிதமாகும். இது g என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. தன் அலகு வந்து என்னது மோ ஆகும். ஓகே, ஸோ கண்டக்டன்ஸ் G is equal to 1 by R. சசப்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா சசப்டன்ஸ் என்பது ரெசிஸ்டன்ஸின் தலைகீழ் விகிதமாகும். ஓகே, இது B என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. இதனுடைய யூனிட்ஸ் வந்து மோ. ஸோ சசப்டன்ஸ் ஈக்குவல் டு வந்து 1 by X. சசப்டன்ஸோட ஃபார்முலா என்னது 1 by X. ஸோ அட்மிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் இம்பிடன்ஸ். அப்போ அட்மிட்டன்ஸ் Y is equal to 1 by Z. கண்டக்டன்ஸ்னா என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட இதுக்கு தான் இது பண்ணுவேன். இப்போ ரெசிஸ்டன்ஸோட தலைகீழ் தான் என்னது கண்டக்டன்ஸ். அப்புறம் வந்து சசப்டன்ஸ். சசப்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா இது பி என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. இது வந்து ரெசிஸ்டன்ஸோட ரியாக்டன்ஸோடைய தலைகீழ் விதியாகும். ரியாக்டன்ஸோடைய தலைகீழ் விகிதமாகும். ஸோ சசப்டன்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஃபார்முலா 1 by X. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா RLC சீரிஸ் சர்க்கியூட்ஸ் கூடிய 2 ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அது கொடுத்து இம்பிடன்ஸ் வேல்யூவோ பவர் ஃபேக்டர் வேல்யூவோ பவர் வேல்யூவோ கால்குலேட் பண்ணால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி அதே சேம் அஸ் யூசுவல் எல்லாமே தான். அது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் எக்ஸல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் எக்ஸி. ஓகே, இது ரெண்டு மட்டும் தான் டிஃபரன்ஸ், I இன்ட்டு எக்ஸல் அண்ட் I இன்ட்டு வந்து எக்ஸி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த சமயம் என்ன அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஈச் எலமெண்ட்னா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஃபார் பவர் ட்ரையாங்கிள். பவர் ட்ரையாங்கிள் என்னப்பா, ஒரு மின்சுற்றின் அப்பரண்ட் பவர் மற்றும் ரியாக்டர் பவர் ஆகிய ரெண்டையுமே என்னது ஆகிய மூன்று பவரையும் ஒரு செங்கோண முக்கோணத்தில் பத்திரங்களாக குறிப்பிடுவதே பவர் ட்ரையாங்கிள் வந்து என்கிறோம். ஓகே, ஸோ விஐ காஸ் என்னப்பா அப்பரண்ட் பவர், ட்ரூ பவர் ஆர் என்னது ரியாக்டிவ் பவர், அது வந்து கிலோவாட்டில் குறிக்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் விஐ அப்பரண்ட் வந்து பவர். ஸோ இது பொதுவாக கிலோவாட் ஆம்பியரில் வந்து குறிக்கப்படுகிறது. விஐ சைன் பை அப்படின்னா என்னது ரியாக்டிவ் பவர். இது பொதுவாக கிலோவாட் ஆம்பியரில் இருந்து குறிக்கப்படுகிறது. ஸோ கிலோவாட், கேவிஏ, கேவிஏஆர் இவை மூன்று வரையப்படும் வெக்டார் டயக்ராமானது படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ நான் டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணுறேன், இருந்தாலும் இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பவர் ஃபேக்டருடைய பவர் ட்ரையாங்கிள் வந்து கேவிஏஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஆர் ஸ்கொயர் கிலோவாட் ஸ்கொயர் ப்ளஸ் கேவிஏஆர் வந்து ஸ்கொயர். ஸோ பவர் ஃபேக்டர் அப்படின்னா அது ஈக்குவல் டு காஸ் பை ஈக்குவல் டு கிலோவாட்டோட பை கேவிஏஏ. கிலோவாட்டோட பை என்னது கேவிஏஏ. ஸோ பேரல் சீரிஸ் RLC வந்து சீரிஸ் சர்க்கியூட் அப்படின்னா என்ன இருக்கும், ரெண்டு பேரல் சீரிஸ் சர்க்கியூட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உனக்கு ரெண்டுக்கு மேற்பட்டு கிடையாது. ஸோ ரெண்டு பேரல் சர்க்கியூட் ஃபேஸர் டயக்ராம் வந்து கனெக்டை வந்து பயன்படுத்தி ரெண்டு பிரான்ச்சுகளாக உடைய ஏசி என்னது பேரல் சர்க்கியூட்டை மட்டும் தீர்வு காண என்னது முடியும் இரண்டு பிரான்ச்சுகளுடைய. ஸோ இரண்டு பிரான்ச்சினுடைய பேரல் சர்க்கியூட்டானது படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இந்த பேரல் சர்க்கியூட்டுக்கு V என்ற ஐசி சப்ளை வோல்டேஜ் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ பிரான்ச் 1ல Z1 வேல்யூ, பிரான்ச் 2ல Z2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அந்த
இப்போ வெக்டார் டயக்ராம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பேரல் மூலம் பேரலல் சர்க்யூட்டில் செல்லும் கரண்ட் I மற்றும் ஃபேஸ் ஆங்கிள் பை இரண்டையும் எனது தீர்வு காண I1 மற்றும் எனது I2 என தீர்வுகள் எனது ரெக்டாங்குலர் காம்பனன்ட்ஸில் குறிக்கிறோம். ஸோ பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணது எனது எக்ஸ் மைனஸ் காம்ப்ரமைஸ் டிவைட் பை எனது I வேல்யூ. ஓகே, அட்மிட்டன்ஸ்னா என்ன, ரெசிப்ரோக்கல் ஆஃப் வந்து இம்பிடன்ஸோட வேல்யூஸ் தான் என்னது அட்மிட்டன்ஸ். கண்டக்டன்ஸ்னா என்ன, ரெசிப்ரோக்கல் ஆஃப் வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. சசப்டன்ஸ்னா என்ன, ரெசிப்ரோக்கல் ஆஃப் வந்து இண்டக்டன்ஸோட வேல்யூ. இது என்னது சசப்டன்ஸ். யூனிட்ஸ் வந்து மோ, யூனிட்ஸ் வந்து மோ. ஓகே, இப்போ நம்ம பார்த்த சம் என்ன அப்படின்னா, ஓகே, இப்போ நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட வந்து கொஞ்சம் கேளுங்க. ஓகே, ஸோ இந்த இதில் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பார்த்துக்கோங்க, ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்னா என்ன, அது ஆர்சி சீரிஸ் சர்க்யூட்னா என்ன, அதில் அந்த குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, படித்து பார்க்காம இருங்க. ஏதாவது கால்குலேட்டரில் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இதை கண்டிப்பாக நம்மள கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.